ஹை பேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி செம ரொமான்டிக்கா இருக்கும். இல்ல நம்ம 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட லவ் ஸ்டோரி பார்க்க போறோம். 3 பேருமே 3 பணக்கார பசங்க லவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணி அதெல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கப்பல்ல குழந்தை பெற்றுக்கிறது, கல்யாணம் பண்றது, அப்படி அதை பத்தி எல்லாம் ரொம்ப சீரியஸா பேசிக்கிறாங்க. ஹீரோ கொஞ்சம் ஜாலியா விளையாட்டா பேச ஹீரோயின் ரொம்ப தெளிவா இருக்கா. அவ சொல்றான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சீக்கிரமாவே அம்மா ஆயிட்டாங்க, நம்மளும் அதே மாதிரி சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றான். உடனே கல்யாணமும் இந்த பிரெக்னன்சியே வேணாம், நம்ம ஒன்னா வாழ்ந்து பார்த்து செட் ஆகுறோமோன்னு முதல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதுக்கு சரின்னு சொல்லிடுறான். அப்புறம் அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட போக போற ஐலாண்டு வெக்கேஷன் பத்தி பேசிட்டு ஹீரோயினை காலையில ஹீரோயினை முழிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துடணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறான். அப்புறம் இன்னொரு பக்கம் செகண்ட் ஜோடியோடைய ஹீரோயினை செம்ம கோவத்துல இருக்கான். அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சில காண்டம் பேக்கெட்ஸை காமிச்சு, பாரு எல்லாத்தையும் சின்ன சின்னதா ஓட்ட இருக்குது அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி, இது கண்டிப்பா எங்க அம்மாவோட வேலை தான், அவங்க ரொம்ப லிமிட் தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட, நீ நிஜமாவே பிரெக்னென்ட் ஆயிட்டே என்ன அப்படின்னு பயந்துட்டு போய் கேட்கிறான். ஏன்னா அதுல எல்லாம் ஓட்ட இருக்குதுல்ல. ஏன்னா அவளோட முதல் டெலிவரி அப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். அவளோட கிட்டத்தட்ட உயிருக்கே ஆபத்தாயிருக்குது. அதனாலதான் ஹீரோ பயப்படுறான். அதனால மறுபடியும் அந்த வழி அவளுக்கு வேணான்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். ஆனா ஹீரோயினும் இப்பதான் பீரியட்ஸே முடிஞ்சிச்சு, நம்ம ஒன்னும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப நிம்மதியா பெருமூச்சு விடுறான். அப்புறம் அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண கரெக்டா அவங்களோட சின்ன பையன் அங்க வந்துடுறான். என்னமா பண்றீங்க அப்படின்னு கேட்க, நாங்க விளையாடிட்டு இருந்தோம்டா அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. அப்புறம் 3வது ஜோடியை காட்டுறாங்க. அங்க பிரெக்னெண்டா இருக்கிற ஹீரோயினும் அவனுடைய பார்ட்னர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. நம்ம 6 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தனியா ட்ரிப் போறதா பிளான் பண்ணோம், நீயும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் அவ ஃப்ரெண்ட்ஸையும் வர சொன்ன அப்படின்னு கேட்கறான். அவன் எவ்வளவோ சமாதானம் சொல்லி ஹீரோயின் கேட்கற மாதிரி இல்லை இந்த தேர்ட் ஹீரோயின். அப்புறம் பேக்கிங் பண்ணும்போது ஒரு செக்ஸியான ஒரு ஸ்விம் சூட்டை பார்த்துட்டு ஹீரோயின் இது எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி தயங்குறான். ஹீரோ அவளை செக்ஸி லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொமான்டிக்கா கலாய்க்கிறான். அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் குளிக்க போறான். அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஆசைப்பட்ட மாதிரியே அந்த அழகான ஒரு ஐலாண்டுக்கு வந்துடுறாங்க. அங்க ஹீரோயின் இல்லாத கேப்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹீரோவுடைய மேரேஜ் ப்ரொபோசலுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோயின் பீச்சுக்கு வந்ததுமே, நான் ஃபர்ஸ்ட் பார்த்தால அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ அவங்களுடைய ப்ரொபோசல், ஹீரோயின் பீச்சுக்கு வந்ததுமே ஏதோ ஸ்பெஷலா நடக்க போகுதுன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிடுது. ஹீரோ முன்னாடி வந்து முட்டி போட்டு ஒரு ரிங்கை காமிச்சு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எஸ் சொல்லு அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. ஹீரோயின் ஒரு சில கண்டிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்ல ஹீரோ அவளுக்கு ரிங்கு மாட்டி விடுறான். 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க நிறைய பட்டாசு எல்லாம் வெடிக்குது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா விஷ் பண்றாங்க. அப்புறம் ஐலாண்ட் ட்ரிப்புடைய கடைசி நாள்ல எல்லாருமே சேர்ந்து அழகா சன்செட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லீவ் முடிய போகுது அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அப்புறம் அவங்களோட ஃபியூச்சர் பத்தி, இனிமே நடக்க வேண்டிய விஷயத்த பத்தி எல்லாம் வேண்டிக்கிறாங்க. அந்த பிரெக்னென்ட் ஹீரோயினுக்கு தான் கல்யாணம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த ஃபர்ஸ்ட் கப்பல் கிடையாது, பிரெக்னென்ட் ஹீரோயினுக்கு தான் கல்யாணம். ஸோ அவளோட கல்யாணம் எப்படி பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஆனா ஃபிளைட் லேண்ட் ஆன உடனே எல்லாருமே அந்த ஜாலியான வெக்கேஷன் மூடு மாறிடுது. எல்லாருமே அவங்களோட வாழ்க்கைக்கு, அவங்களோட குடும்ப பிரச்சனைக்கு போயிடுறாங்க. ட்ரிப்பு முடிஞ்சு வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஜோடி இருக்காங்கல்ல அந்த கப்பல், அந்த ஹீரோ சிகரெட்டை வாங்குறதுக்கு கடைக்கு போறான். ஹீரோயின் மட்டும் தனியா வீட்டுக்குள்ள இருக்கான். அங்க அவளுடைய அம்மாவும் தம்பியும் திடீர்னு வந்து நிக்கிறத பார்த்து அவளுக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. தம்பிக்கு அங்க பெரிய யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைச்சிருக்குதாமா. அதான் பார்ட் டைம் ஜாப் தேடுறதுக்கு அவங்க வந்திருக்கான்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அவங்க வந்த உடனே வீட்டை பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய வீடு, எவ்வளவு வாடகை அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயின், ஹீரோவுக்கு ரொம்ப பேர் வீட்டுக்கு வரதெல்லாம் பிடிக்காது, உங்களுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் வேணா நான் புக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். பேச்சுவாக்குல அம்மா அங்க இருந்த ஒரு காஸ்ட்லியான தட்டை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. தம்பி அதை பார்த்துட்டு, இது ரொம்ப பிராண்டான தட்டுமாம், நான் 1 மாசம் வேலை செஞ்சா கூட அதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹீரோயினும் அவளுடைய அம்மாவுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் ஹீரோவுடைய ரிச்சான லைஃப் ஸ்டைலுக்கும் நடுவுல கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி அவளுக்கு புரிஞ்சு போயிடுது. அப்புறம் இந்த செகண்ட் ஜோடி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல 2 குடும்பத்தோடைய அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மா குழந்தைக்கு என்னென்னமோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. பேச்சு ரொம்ப பெருசாயிடுது. ஹீரோடைய அம்மா, என் பையன் காசுல தான் உங்க குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்குது, ஆனா என்னையே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிக்க போறாங்க. கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோடைய அம்மா உடனே அழ ஆரம்பிச்சு, இவங்கள மாதிரி ஒரு பொண்டாட்டியும் மாமியாரும் உனக்கு தேவையா, உடனே டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனுடைய அம்மா, ஆமா இன்னைக்கே டிவோர்ஸ் ஆகட்டும், என் பொண்ணு பிரசவத்திலே உயிருக்கே கிட்டத்தட்ட ஆபத்தாயி அவ தப்பிச்சிருக்கான், ஆனா அவங்க மறுபடியும் அவ பிரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க. ஹீரோவும் கோவப்பட்டு, அம்மா நீங்க இந்த தடவை ரொம்பவே லிமிட் தாண்டிட்டீங்க, அவளுக்கு இன்னொரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு உடம்புல சத்து கிடையாதுன்னு டாக்டர் சொல்லி நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களே, அவ செத்து போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து கேட்கிறான். பெத்த பையனை இப்படி பேசுறானேன்னு சொல்லி அவங்க அம்மா கோச்சுக்கிட்டும், உங்க எல்லாரையும் சோசியல் மீடியால நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க.
இன்னொரு பக்கம் அந்த தேர்ட் ஜோடி இருக்காங்கல்ல, ஹீரோயின் செம்ம டென்ஷனா ஹீரோ கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி ஐலாண்ட்ல ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண வீடியோவை அப்படியே அவங்களோட ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்க்கு ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இதுல என்ன தப்பு இருக்குது, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தானே ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்றான். அப்புறம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி 2 பேரையுமே பழைய குடும்ப வீட்டுக்கு வர சொன்னதா கூட்டிட்டு போறான். அப்புறம் வீட்டுக்கு போனதுமே ஹீரோடைய அம்மா ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துட்டு செம்ம கடுப்புல இருக்காங்க. எந்த பிளானும் இல்லாம பெரியவங்க கிட்ட பேசாம எப்படி நீங்களே இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கலாம், டேட்டிங் பிரெக்னன்சி எல்லாம் ஓகே, ஆனா கல்யாணம்னா 2 குடும்பமும் பேச வேணாமா அப்படின்னு திட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப ஃபார்மா நான் அவளை லவ் பண்றேன், என் லைஃப்ல நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா, நீங்க 2 பேரும் சொகுசா வளர்ந்தவங்க, குடும்ப சப்போர்ட் இல்லைன்னா உங்க குழந்தைக்கு எப்படி நீங்க நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்க முடியும், எப்படி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்க முடியும், அப்புறம் உங்களோட அடுத்த ஜென்ரேஷனே பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு மிரட்டுறாங்க. அங்க இருக்கிற இன்னொரு ஒரு சொந்தக்கார பொண்ணு ஹீரோயினை பார்த்து, வயிற்றுல குழந்தை வந்துட்ட உடனே இந்த குடும்பத்தையே கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்காத அப்படின்னு ஹீரோயினை பார்த்து அசிங்கமா சொல்றான். கோமா ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. உங்க சொத்து எல்லாம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லை, என் குழந்தைய நானே பெத்துக்கிறது கலைக்கிறது என்னோட இஷ்டம், நான் இப்பவே ஹாஸ்பிட்டல் போய் அபார்ஷன் பண்ணிக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கத்துறான். ஹீரோ எப்படியோ பேசி அவளை சமாதானப்படுத்த அந்த சண்டையை நிக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ஃபர்ஸ்ட் ஜோடியோட வீட்டுல ஹீரோ கடைக்கு போய் திரும்ப வரான். வீட்டுல தட்டு உடைஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோனுடைய அம்மா கிட்ட, நீங்க தள்ளி நில்லுங்க, காலில் கண்ணாடி குத்திட்டு போகுது அப்படின்னு ரொம்ப பாசமா சொல்றான். ஹீரோயின் அவங்க அம்மாவை கொஞ்ச நாள் இங்கே தங்க வைக்க போறான்னு நினைச்சிட்டு ஹீரோவுக்கு ரொம்ப கூட்டம் எல்லாம் பிடிக்காது. நான் பக்கத்துல ஹோட்டல் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு. இவ்வளவு பெரிய சிட்டில இவ்வளவு பெரிய வீட்டுல சொகுசா இருக்கிற, ஆனா பெத்த அம்மாவை கூட இங்க உன்னால கொஞ்ச நாள் வச்சுக்க முடியாதா அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஹீரோ சமாளிக்க, இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லியும் ஹீரோயினு கேட்காம அம்மாவை வெளியில கூட்டிட்டு போறான். வெளியில போனதுமே, நீங்க நிஜமாவே என்னை பார்க்க வந்தீங்களா இல்ல வேற ஏதாச்சும் காசு வேணுமா, நாங்க இன்னும் லவ் தான் பண்றோம், கல்யாணம் ஆகல, ஹீரோ உங்க செலவெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது, என் கரியர்ல இப்பதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, தயவு செஞ்சு எந்த டிராமாவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை ஹோட்டல்ல தங்க வைக்கிறான். அடுத்ததா செகண்ட் ஜோடியோடைய ஹீரோ அம்மாவை ஊருக்கு அனுப்பிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். இனிமே எங்க அம்மா அடிக்கடி இங்க வரமாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுடைய கோவமும் கம்மியாயிடுது. நம்ம இத்தனை வருஷமா ஒன்னா இருக்கும், எனக்கு புரியுது, அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் நீ மாட்டிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஹீரோ அவளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்துட்டு, நம்ம 2 பேரும் மட்டும் குழந்தையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்லாம தனியா ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசையா சொல்றான் அவகிட்ட. அடுத்த நாள் காலையில தேர்ட் ஜோடியோட ஹீரோயின் வீட்டுக்கு போய் அவளுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்து அவளை எழுப்புறான். ஆனா கோவமா இருக்கிற ஹீரோயினும் வேலைக்கார பொண்ணு கிட்ட அதை தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையால சமைச்சதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். ஹீரோயினுடைய அம்மா ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, அதுக்கு ஹீரோயினும், அவங்க குடும்பம் ரொம்ப பெரிய இடங்கிற திமிர்ல நம்மளை கேவலமா நினைக்கிறாங்க, நான் யார் முன்னாடியுமே இந்த மாதிரி குனிஞ்செல்லாம் போக மாட்டேன், முதல்ல உங்க அம்மா எங்களை ஏத்துக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கத்துறா. ஹீரோயினோட தம்பியும் இந்த கல்யாணம் செட் ஆகாது, அப்புறம் குழந்தைதான் கஷ்டப்படும் அப்படின்னு நடுவுல பேச ஹீரோ சொல்றான், நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் நம்பு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஒரு சான்ஸ் கேட்கிறான். அவங்க அம்மாவும் ஹீரோவை கிளம்ப சொல்லி உன் அம்மா கிட்ட பேசி பிரச்சனையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். பிரச்சனையில இருக்கிற தேர்ட் ஜோடி ஹீரோ வந்து மற்ற 2 ஹீரோவையும் ஒரு பார்ல மீட் பண்ணி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே புலம்பிட்டு இருக்கான். ஐலாண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணி என் லைஃப்ல இப்படி சொதப்பிடுச்சு, எங்க அம்மா ஹீரோயினை ரொம்பவே அசிங்கமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றான். மத்தவங்க அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்ப திடீர்னு ஃபர்ஸ்ட் ஜோடியோடைய ஹீரோவுடைய பழைய காலேஜ் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். நீ ஏன் என்ன வீசாட்ல இருந்து டெலீட் பண்ண, நான் வெளிநாடு போனது தப்புதான், ஆனா உன்னை நான் இன்னும் மறக்கல, நம்ம மறுபடியும் லவ் பண்ணலாம் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்றான். ஆனா ஹீரோ ரொம்ப கோவமா, நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு, சும்மா லூசு மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிற அவனுடைய கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட அவளுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அவ கோவமா அங்க இருந்து கிளம்பி ஹீரோனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேற யாருக்கோ கால் பண்ணி சொல்றான். அந்த எக்ஸ் இருக்கல்ல, அவ போன உடனே ஃபர்ஸ்ட் ஜோடி ஹீரோ பயந்து போய் அவளுடைய லவ்வர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா ஹீரோயின் ரொம்ப மெச்சூர்டா, எனக்கு உன் மேல பேசிக்கா நிறைய ட்ரஸ்ட் இருக்குது, அதான் நான் உன் கூட இருக்கேன், ஆனா கொஞ்சம் பொறாமையா தான் இருந்துச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதை கேட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அப்பாடா அப்படின்னு நிம்மதியாகிறாங்க. அப்புறம் தேர்ட் ஜோடி ஹீரோயினும் அவங்க ஐலாண்ட் ட்ரிப் போட்டோஸ் எல்லாத்தையுமே குரூப்ல ஷேர் பண்ண அங்க மறுபடியும் தேர்ட் ஜோடிக்குள்ள ஒரு சின்னதா சண்டை வந்துடுது. மற்ற 2 ஹீரோயினும் ஹீரோவுடைய அம்மா தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், ஹீரோ தான் அவங்க அம்மா கிட்ட பேசி சரி பண்ணணும் அப்படின்னு பிராக்டிக்கலா அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோவும் அதுக்கு கொஞ்சம் டைம் கேட்கறான். எல்லாருமே மூட் அவுட்ல இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ஜோடி ஹீரோ எல்லாருமே ஒரு அவுட்டோர் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறான். அவனோட கார்ல எல்லா சைஸ்லயும் ஹைக்கிங் ட்ரெஸ் எல்லாமே இருக்குது.
எல்லாருமே ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ஒரு அழகான வாட்டர் ஃபால் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற தண்ணியும் அந்த அழகான இயற்கையும் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து நெட்ல வர மாதிரி நீங்க 3 ஹீரோவும் ஷர்ட்டை கட்டிட்டு மசில் காமிச்சு போஸ்ட் கொடுங்க அப்படின்னு ஆசைப்படுறாங்க. 3 ஹீரோவும் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஷேர் பண்ணதால அதே மாதிரி ஷர்ட் இல்லாம போஸ்ட் கொடுக்குறாங்க. ட்ரிப்பு முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஜோடி ஹீரோயின் இருக்கால, அவ வேலை செய்யற அந்த லக்ஸுரியான கடைக்கு வரான். அங்க இருக்கிற கூட வேலை செய்யற பொண்ணு, நீ தான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போறியே, அப்புறம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு அவ பார்த்து வேணும்னே நக்கெல்லாம் கேட்கறான். ஏன்னா 2 பேருக்குமே ஸ்டோர் மேனேஜர் போஸ்டிங்க்கு ஒரு போட்டி இருக்குது. அப்ப அங்க ஒரு ரிச்சான ஒரு விஐபி கஸ்டமர், அவதான் ஒரு வில்லி, அவ அங்க வரா. அவ வேணும்னே ஹீரோயினை கூப்பிட்டு செருப்பை கழட்ட சொல்லி காலை வலிக்க வச்சுட்டுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றான். அது மட்டும் இல்லாம கார்ல ஜூஸை கொட்டிட்டு இதை தொடச்சு கிளீன் பண்ண அப்படின்னு ஹீரோயினை ரொம்பவே அசிங்கப்படுத்துறா எல்லாரும் முன்னாடி. ஆனா ஹீரோயினை கோவப்படாம இது வெறும் 8 லட்சம் தான், உங்களை மாதிரி விஐபிக்கெல்லாம் இது செட் ஆகாது அப்படின்னுட்டு இதை விட விலை அதிகமா இருக்கிற லிமிடெட் எடிஷன் ஜுவல்லரி அப்படின்னு வேற ஒண்ணு கொடுத்து அதை 22 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணி அங்க இருந்து அவளை அனுப்பி வைக்கிறான். இதை தூரத்துல இருந்து அந்த கடையோட முதலாளி பார்த்துட்டு ஹீரோயினுடைய திறமையை பாராட்டி அவளுக்கே அந்த ஸ்டோர் மேனேஜரா ப்ரமோஷன் கொடுத்துடுறாரு. ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருக்கான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோயினுடைய அம்மா அவளுக்கு கால் பண்றாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல டின்னர் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் அங்க போனதுமே அவங்க அம்மா வேணும்னே ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்றாங்க. அதை டேபிள் ஃபுல்லா நிரப்பிடுறாங்க. அவங்க தம்பி இருக்கான்ல, ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டு அவங்க கேட்க மாட்டாங்க. ஹீரோயின் ரொம்ப பிராக்டிக்கலா, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, உன் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, காசு வேணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹீரோயின் உடனே போன்ல 20,000 யுவான் காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். தம்பி அவனோட சொந்த கால நிக்கணும்னு சொல்லி பார்ட் டைம் ஜாப் தேடுறத அவ பாராட்டுறான். ஆனா அவங்க அம்மாவும் அப்பாவும் பெரிய இடத்து பையனை லவ் பண்ணிட்டு தம்பியை வேலைக்கு அனுப்புறாளே அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து நக்கலா சொல்றாங்க. செகண்டோட ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரா. அங்க அவளுடைய ஹஸ்பண்ட் ஹீரோ அனுப்பி வச்ச நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே என்ன இன்னைக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஆனிவர்சரியா அப்படின்னு கேட்கறாங்க. அவ சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு பிசினஸ் மீட்டிங்க்கு ரெடி ஆகிறா. அன்னைக்கு ஈவினிங் ஒரு பெரிய டெக்னாலஜி கம்பெனி கூட டின்னர் மீட்டிங் இருக்குது. அந்த கம்பெனி சப்போர்ட் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் டின்னர் மீட்டிங்கு போன இடத்துல அந்த கம்பெனி முதலாளி அவனுடைய சின்ன பையனை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அவன் தான் இப்ப அந்த கம்பெனியோடைய வைஸ் பிரசிடென்ட். ஆனா அந்த பையன் ஹீரோயினை பார்த்த உடனே நம்ம ஆல்ரெடி வெக்கேஷன்ல மீட் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னுட்டு சொல்லி நைஸா அவகிட்ட ஃபிளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஆனா ஹீரோயின் ரொம்ப தெளிவா, அப்ப என்னோட சிஸ்டர்ஸும் என் ஹஸ்பண்ட்ஸும் கூட இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறான். ஹீரோயின் ரொம்ப மெச்சூர்டா பிசினஸ் பேச ட்ரை பண்ணாலும் அந்த பையன் அவளோட பர்சனல் லைஃப் பத்தியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் மீட்டிங் முடிஞ்சதுமே அந்த பையன் ஹீரோயின் கிட்ட ஒரு கர்ச்சீஃப் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பாக்குறான். ஆனா ஹீரோயினும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அவன் ஓப்பனா அவனோட மனசுல இருக்கதை சொல்லிடுறான். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ உன் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துடு அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா ஒரு ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. நான் இத்தனை வருஷமா என் குடும்பத்தையும் கரியரும் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ புதுசா எக்ஸைட்மெண்ட்காக ஒன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் கூட அஃபேர்லாம் வச்சுக்க மாட்டேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு இருக்கிற பாசம்லாம் உனக்கு தெரியாது, இந்த ஜென்மத்துல நான் அவனை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் பேசி முடிச்ச உடனே கரெக்டா ஹீரோ அங்க என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோயின் அவகிட்ட வா வீட்டுக்கு போலாம், பையன் உன்னை தேடுறான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போறான். கார்ல போகும்போது ஹீரோ நீங்க 2 பேரும் பேசுனதை நான் கார்னர்ல நின்று கேட்டுட்டுதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவன் கோவப்படுவானோ அப்படின்னு நினைச்சான். அவனும் என் ஒய்ஃப் அவ எவ்வளவு அமேசிங் தெரியுமா, மத்தவங்க லவ் பண்றதெல்லாம் நார்மல் தான், ஆனா உன்னோட மனசு என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றான். ஹீரோட இந்த லவ் பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்த நாள் காலையில தேர்ட் ஹீரோ இருக்காங்கல்ல, ஹீரோ காலையிலே ஹீரோயினுக்கு வீட்டுக்கு வந்து அவளை ப்ரீநேட்டல் செக்கப்புக்கு கூட்டிட்டு போறான். ஏன்னா பிரெக்னெண்டா இருக்கால. செக்கப் எல்லாம் முடிஞ்சதுமே அவளை நேரா ப்ரீநேட்டல் யோகா கிளாஸுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயின் ஆல்ரெடி இதுல இன்ட்ரெஸ்டடா இருந்ததால அவளுக்காக ஒரு பர்சனல் ட்ரைனர் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அந்த ட்ரைனரும் ஹஸ்பண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணா கப்பிள்ஸ்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவ கூட சேர்ந்து ஜாலியா யோகா பண்றான். யோகா முடிஞ்சதுமே ஹீரோயினும் இப்பெல்லாம் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது, நம்ம மால் போய் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ அவங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை நினைச்சு கவலையா இருக்கான். அப்ப ஹீரோயினும் முதல்ல உங்க அம்மா பிரச்சனை முடிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அவகிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், ஒருவேளை எங்க அம்மா சொத்தை தரலனாலும் எனக்கு பரவாயில்ல, நான் ஒரு லாயரும், என்னோட உழைப்புல உன்னையும் குழந்தை என்னால நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். அப்புறம் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டையும் எனக்கு உங்க சொத்துல ஒரு பைசா கூட வேண்டாம், நான் அவ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில வந்துடுறான். அப்புறம் செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிற தேர்ட் ஜோடியோட ஹீரோ மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸையும் நைட்டு ட்ரிங்க்ஸுக்கு சாப்பிடறதுக்கு வர சொல்றான். 3 பேருமே உட்காந்து பேசும்போதும் செகண்ட் ஹீரோ இருக்கான்ல, அவன் பழைய கதையை சொல்லிட்டு இருக்கான். எங்க கம்பெனி ஸ்டார்டிங்ல பெரிய நஷ்டத்துல போயிட்டு இருந்துச்சு,
பேங்க் லோன் கூட கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப ஹீரோயின் தான் அவளுடைய 18 வயசுல அவங்க அம்மா வாங்கி கொடுத்த ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்டை எனக்காக வித்து அந்த காசை என் கையில கொடுத்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொன்னான். அது மட்டும் இல்லாம அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தையும் சொல்லி என்னை காப்பாத்தனா அப்படின்னு அவளோட தியாகத்தை பத்தி ரொம்ப எமோஷனலா சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோனுடைய அம்மா கிட்ட போய் அவனுடைய சொத்து, காரு, கம்பெனி, பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அவங்க முன்னாடி வச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்டானாமா. அவளுடைய அம்மா எனக்கு காசு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது, நீ என் பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களாமா. ஆனா அவங்களுக்கு இன்னும் ஒரு முறையான பெரிய கல்யாண செரிமனி இது வரைக்கும் நடக்கல. ஃபர்ஸ்ட் பிசினஸ் சொல்லிட்டு ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் ஆயிட்டா, வயிறு பெருசாயிடுச்சு, ட்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களோட கல்யாணம் தள்ளி போயிடுச்சாமா. இதை கேட்ட மத்த ஃப்ரெண்ட்ஸும் இப்ப என்ன உங்க பையனே வளர்ந்துட்டான், அவனையே கூட ஃப்ளவர் பையா வச்சுக்கிட்டு ஒரு பீச் வெட்டிங் பண்ணிடலாமே அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ஜோடியோடைய அந்த கிளாஸ் கேப்பை பத்தியும் பேசுறாங்க. அதாவது அவங்க 2 பேரும் பணக்காரங்க, கொஞ்சம் மிடில் கிளாஸ் மாதிரி இருக்காங்கல்ல, அதனால ஹீரோயின் கஷ்டப்பட்டு ரொம்ப முன்னேறிட்டு வரான், அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நைட்டு ட்ரிங்க்ஸ் முடிஞ்சு தேர்ட் ஹீரோ நேரா நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போய் நிக்கிறான். ஹீரோயின் ஃபோன் பண்ணி என்ன இந்த நேரத்துல அப்படின்னு கேட்க, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு போன்லயே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ கீழே வர பார்க்க நீ பிரெக்னெண்டா இருக்க, வர வேணாம் அப்படின்னு தடுத்துட்டு டாக்ஸில அங்கிருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஜோடி ஹீரோயின் ஸ்டோர் மேனேஜர் ஆனதுமே அவளோட கேரியர்ல ரொம்பவே பிஸி ஆயிடுறான். ஹீரோ வீட்டுல அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, நம்ம இந்த வீக்கு எவ்வளவு மணி நேரம் ஒன்னா இருந்தோம் தெரியுமா, நான் அப்படியே வீட்டுல காஞ்சி போயிட்டேன் அப்படின்னு செல்லமா கோச்சுக்கிறான். அதுக்கு ஹீரோயினும் நான் சும்மா பிஸியா இல்ல, என் ஸ்டோரை இந்த ஏரியாலே நம்பர் 1 ஆக்கணும், அப்பதான் நான் முன்னாடி சரிசமமா ஒரு தகுதியோட கெத்தா இருக்க முடியும், வெறும் ரிச் பாய் ஃப்ரெண்டை நம்பி இருக்கிற ஒரு பொண்ணா இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவளோட கரியர் ஆசையை ஓப்பனா சொல்றான். ஹீரோவும் அவளுடைய உழைப்பை புரிஞ்சுக்கிறான். இந்த செகண்ட் ஹீரோ இருக்கான்ல, அவன் நைட்டு லேட்டா வீட்டுக்கு வரான். அவனோட ட்ரெஸ்ல ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் ஸ்மெல் ரொம்ப அதிகமா அடிக்குது. ஹீரோயினுக்கும் பையனுக்கும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பால்கனிலேயே உட்காந்துக்கிறான். ஹீரோயின் அங்க பார்க்க அவன் அவளுடைய பழைய அந்த தியாகத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப எமோஷனல் ஆகுறான். எனக்காக நீ உன் அப்பார்ட்மெண்ட்டை வித்த, பிரசவத்துல உயிருக்காக போராடின, ஆனா நான் உனக்கு ஒரு நல்ல கல்யாண ட்ரெஸ் கூட வாங்கி தந்து ஃபங்க்ஷன் பண்ணல, நம்ம மறுபடியும் ஒரு ஃபார்மலான வெட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் நம்ம தான் ஆல்ரெடி மேரிட் கப்பல் ஆச்சு, இப்ப எதுக்கு அப்படின்னு கேட்க அவன் நம்ம பையன் முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு தனியா ரொமான்ஸே இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளை எப்படியோ சம்மதிக்க வச்சிடுறான். இன்னொரு நைட்டு ஃபர்ஸ்ட் ஜோடி ஹீரோயின் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வரான். ஆஃபீஸ்ல நிறைய வேலை போல, அது போக அவங்க அம்மா வேற ஃபோன் பண்ணி மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, தம்பி காலேஜ்ல ஃபீஸ் வேணும்னு சொல்லி காசு கேட்டு டார்ச்சர் பண்றாங்களாமா. இந்த குடும்ப பாரம் எல்லாமே என் தலைமையிலேயே இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறான். அதுக்கு ஹீரோ ஏன் என்கிட்ட சொல்லலாம், என் ஹாஸ்பிட்டல்லையே மாமாவை சேர்த்துக்கலாம், தம்பி ஃபீஸே நானே கட்டிடுறேன், நீ ஏன் தனியா கஷ்டப்படுற அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோயினும் உங்ககிட்ட காசு இருக்கிறதுன்றதால நான் எப்பத்தாலும் உங்ககிட்டயே கையேந்திட்டு நிக்க முடியுமா, உன் லைஃப்ல நான் ஜஸ்ட் ஒரு வேம்பேர் மாதிரி இருக்கிறது எனக்கு இஷ்டம் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, என் வாழ்க்கையில 90% பொறுப்பு, 10% தான் லவ் இருக்குது, அந்த 10% லவ்ல தான் நீ இருக்க, உன்னை லவ் பண்ணவே எனக்கு முழு எனர்ஜியும் தேவைப்படுது அப்படின்னு சண்டை போடுறான். 2 பேரும் ரொம்ப எமோஷனலா பேசி கடைசியில ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் ஜோடி ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஹீரோ கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேனா அப்படின்ட்டு ஃபீல் பண்றான். செகண்ட் ஹீரோயினும் அவனுக்கு வசதியான வாழ்க்கை, உன்னோட கரியர் போராட்டத்தை புரிஞ்சுக்க அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு அட்வைஸ் பண்றான். அப்ப தேர்ட் ஹீரோயினும் ஹீரோடைய அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட நீ பிரெக்னெண்டா இருக்க, வேலையை விட்டுட்டு வீட்டுல இரு, மாசம் 5 லட்சம் பேக்கெட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க, ஆனா நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி வேணான்னு சொல்லிட்டேன், கரியர் தான் ஒரு பொண்ணுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றான். இதே நேரத்துல 3 ஹீரோவுமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ புலம்புறான். அவனோட ஹீரோயினும் லைஃப்ல 10% தான் லவ் இருக்குன்னு சொல்றா அப்படின்னுட்டு. அதுக்கு செகண்ட் ஹீரோ டேய் அவ இவ்வளவு பெரிய கிளாஸ் கேப்பை தாண்டி உன் லெவலுக்கு வரதுக்கு அவளோட முழு எனர்ஜியும் போட்டுட்டு ஓடிட்டு இருக்கான், அவளை போட்டு ப்ரெஷர் பண்ணாத, அவ வச்சிருக்கிற அந்த 10% காதலுக்கு நீ உன்னுடைய 100% சப்போர்ட் கொடு அப்படின்னு சூப்பரா அட்வைஸ் பண்றான். ஹீரோவும் அவனோட தப்பை புரிஞ்சுக்கிறான். நைட்டு ஃபர்ஸ்ட் ஜோடி ஹீரோயின் ஸ்டோர்ல இருந்து வெளியில வரான். அங்க ஹீரோ அவளுக்காக 2 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளோட வயிற்றுக்கு நல்லதுன்னு சொல்லி சீ ஃபுட் கஞ்சி வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றான். உன் லைஃப்ல 10% தான் லவ் இருக்குன்னா கூட பரவாயில்ல, அந்த 10%ல நான் உனக்கு என்னோட 100% லவ்வை கொடுப்பேன், நீ உன் கரியர்ல எவ்வளவு தூரம் ஓடணுமோ ஓடு, நான் வீட்டுல உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். 2 பேருக்குள்ள இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிடுது. 3 ஹீரோயினுமே சேர்ந்து வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ண ஒரு கடைக்கு போறாங்க.
அங்க செகண்ட் ஹீரோடைய பழைய காலேஜ் கிரஷ் வில்லி அங்க வந்துடுறான். அவ ஹீரோயினை பார்த்து ரொம்ப நக்கலாம், என்ன மறுபடியும் கல்யாணமா இல்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறான். அது மட்டும் இல்லாம காலேஜ்ல உங்க மாமியாருக்கு என்னதான் பிடிக்கும், ஹீரோ என் கூட ஆல்ரெடி எல்லாமே முடிச்சிருச்சா எங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லிடுறான். இதை கேட்டு டென்ஷன் ஆன ஹீரோயினுக்கு அந்த வில்லி மூஞ்சிலே பலார்னு ஒரு அறை விடுறான். 2 பேருக்கு நடுவுல செம்மையா சண்டை ஆயிடுதாங்க. அந்த சண்டையில பிரெக்னெண்டா இருக்கிற தேர்ட் ஹீரோயின் கால் தடுமாறி கீழே விழுந்துடுறான். அவளுக்கு வயிறு வலிக்கும். உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சு ஹீரோ ரொம்ப பயந்து அங்க ஓடி வரான். டாக்டர் வெளியில வந்து நல்ல வேலை அம்மாவுக்கும் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தப்பிச்சிட்டாங்க, ஆனா 2 நாள் அப்சர்வேஷன்ல இருக்கணும், அப்புறம் பெட் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் எல்லாருமே ஹப்பாடா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. செகண்ட் ஹீரோ அவனுடைய மேல தப்பு இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சத்தியம் பண்றான். ஹீரோயின் அவன் மேல அவன் நம்பிக்கை வச்சிருக்கான். அப்புறம் வார்டுல இருக்கிற தேர்ட் ஹீரோயினும் அவளை வில்லி டார்ச்சர் பண்ண நினைச்ச விஷயத்த சொல்றான். அப்பதான் அவங்க 2 பேருக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பழைய பிளாஷ்பேக் கதையை காட்டுறாங்க. முன்னாடி ஒரு ஹோட்டல்ல ஒரு வயசான கஸ்டமரும் ஃபர்ஸ்ட் ஹீரோயினை தப்பா ரூம்க்கு கூப்பிட இந்த தேர்ட் ஹீரோயின் தான் அங்க நடுவுல வந்து அந்த ஆளை செமையா திட்டி அவளை காப்பாத்திருக்கா. இந்த இன்சிடென்ட்ல இருந்தா இவங்க எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. செகண்ட் ஹீரோயின் தனியா வெளியில போய் அந்த வில்லி பொண்ணுடைய உண்மையை கண்டுபிடிச்சு அவ புருஷனுக்கு எல்லா எவிடன்ஸுமே அனுப்பி வச்சு அவளோட லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுறா. உன் பொண்டாட்டி வந்து என் லைஃப்ல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அவளுடைய வண்டவாளம் எல்லாமே தண்டவாளத்துல போயிடுது. ஹீரோ இதை கேட்டு உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்குடா அப்படின்னு பாராட்டுறான். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆனிவர்சரி வருது. அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ரொமான்டிக்கா கேக் கட் பண்ணி அவங்களுடைய 7 இயர்ஸ் ஆனிவர்சரியை பத்தி ரொம்ப ஹாப்பியா சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இருக்கல அவ வீட்டுக்கு வரான். அவ கழுத்துல ஒரு பயங்கரமான ஒரு செம கிராண்டான டைமண்ட் நெக்லஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு ஹீரோ கேட்கும். உங்க அம்மா என்னோட ஸ்டோருக்கு வந்து எனக்காக 6 மில்லியன் விலை இருக்கிற இந்த ஜுவல்லரி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் போது இதுதான் நான் போட்டுக்கணுமாமா, அவங்க என்ன அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். ஆபீஸ்ல இருக்கிற மற்ற ஸ்டாஃப் எல்லாம் இதை பார்த்துட்டு அவளை ரொம்ப லக்கின்னு சொல்லி பரமப்பட்டாங்களாமா, அதையும் சொல்றான். தேர்ட் ஹீரோ அவனுடைய அம்மாவை கூட்டிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு ஃபார்முலா மேரேஜ் ப்ரப்போசலுக்கு வரான். வர வழியில ஏதாச்சும் தப்பா பேசுனீங்க, 3 வருஷத்துக்கு என்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் கூட்டிட்டு வந்திருக்கான். உள்ள போனதுமே 2 ஃபேமிலியோட அம்மா உட்காந்து பேசுறாங்க. ஹீரோயின் தம்பி நடுவுல புகுந்து 30 மில்லியன் கேஷ், பெரிய அபார்ட்மெண்ட், கம்பெனில ஷேர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கேட்டுக்கிட்டா இருக்கான். அவங்க அம்மா அவனை அடிச்சு உட்கார வைக்கிறாங்க. ஹீரோனுடைய அம்மா ரொம்ப மெச்சூர்டா, எனக்கு உங்க காசு பணம் முக்கியம் கிடையாது, 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு வீடு மட்டும் போதும், நானும் என் பொண்ணுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப கெத்தா சொல்றாங்க. ஹீரோடைய அம்மாவுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே பிடிச்சு போய் 2 பேருமே ரூம்குள்ள போய் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த கல்யாண தேதி எப்ப பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்க இந்த தேர்ட் ஜோடி வந்து நேரா ஹீரோயினோட ரூம்குள்ள போறான். அங்க அவ வந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். வெளியில சண்டை எதுவும் நடக்கல, நம்ம கல்யாணத்துக்கு 2 அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்றான். அப்புறம் பிரெக்னெண்டா இருக்கிற ஹீரோயினுக்கு கால் வலி இருக்குன்னு சொல்லி ஹீரோ ஆன்லைன்ல பார்த்து கத்துக்கிட்ட பிரெக்னன்சி மசாஜ் பண்ணி விடுறான். ஹீரோ என்ன சொல்றான், நம்ம இன்னும் சர்டிபிகேட் வாங்கல, நான் இன்னும் உன்னோட ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ பெரியவங்க சம்மதிச்ச உடனே நீ என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஹீரோயினை வீட்டுக்கு வரா. அவ கழுத்துல இருக்க நெக்லஸை பார்த்துட்டு இது ரொம்ப உனக்கு அழகா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி ரோட்டு கடையில இருக்கிற பார்பிக்யூ சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறான். ஹீரோயின் நெக்லஸை கழுட்ட பார்க்க இதை போட்டுட்டே வா, ரோட்டு கடையில எல்லாருமே பார்க்கட்டும், அது ஒரு தனி காம்பினேஷன் அப்படின்னு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் 2 பேருமே அடுத்த சீன்ல ஒன்னா சோஃபால உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போதும் ஹீரோ திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் சடனா பதில் சொல்லாம அமைதியா இருக்கவும் ஹீரோ ரொம்பவே நர்வஸ் ஆயிடுறான். ரிங்கு கூட ரெடி பண்ணல, அவசரப்பட்டு கேட்டுட்டா, மறந்துடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு நானும் இதை பத்தி யோசிச்சேன், அதனால எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவளும் ஓகே சொல்லிடுறான். அடுத்த நாள் 3 ஹீரோயின்ஸும் மீட் பண்ணி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அவளோட விரல்ல இருக்கிற அந்த ரிங்கை காமிச்சு ப்ரப்போசல் விஷயத்த பத்தி சொல்றான். மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுமே செம்மையா ஹாப்பி ஆகுறாங்க. அப்புறம் தேர்ட் ஹீரோயினும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்ல செகண்ட் ஹீரோயின் குழந்தை பிறந்தா ரொம்ப பிஸி ஆயிடுவோம், அப்புறம் கல்யாணம் பண்ண டைம் இருக்காது அப்படின்னு அட்வைஸ் பண்றான். கடைசியில 3 ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து ஒரே நாள்ல ஒரே இடத்துல ஒரு செம்ம கிராண்டா ஒரு வெட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு முன்னாடி நைட்டு 3 ஹீரோவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு பிரைவேட் ரூம்ல பேச்சுலர் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஃபர்ஸ்ட் ஜோடி ஹீரோனோட தம்பியும் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அங்க கிளப் கேர்ள்ஸ கூப்பிடுறாங்க. அந்த தம்பி அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த பொண்ணு அவனோட காலேஜ் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவாமா. அவகிட்ட போய் நீ எதுக்கு இங்க வேலை செய்யற அப்படின்னு கேட்க அவ கோச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான்.
அந்த தம்பிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் வெளியில ஃபீல் பண்ணிட்டு நிக்க ஹீரோ அங்க வந்து என்னடா அப்படின்னு கேக்குறான். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு ஹீரோ அவளை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி நீ பார்க்காத, முதல்ல நீ ஸ்ட்ராங்காய் அவளுக்கு சப்போர்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். அதே கிளப்ல தேர்ட் ஹீரோ வந்து வாஷ்ரூம் போயிட்டு வெளியில வரும்போது ஒரு கிளப் கேர்ள் வேணும்னே அவன் கிட்ட வந்து தப்பா ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோ அவளை தள்ளி விட பாக்குறான். ஆனா கரெக்டா அந்த டைம்ல ஹீரோனுடைய அண்ணன் இருக்கான்ல, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் ஹீரோவை தப்பா நினைச்சிட்டு என் தங்கச்சி அங்க வீட்டுல மாசமா இருக்கா, நீங்க வந்து இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோவை போட்டு அடிக்க போறான். மத்த ஃப்ரெண்ட்ஸை தடுத்து அவன் கேட்காம உடனே ஹீரோயினுக்கு போன் பண்ணி விஷயத்த வேற சொல்லி விட்டுடுறான். விஷயம் தெரிஞ்ச அந்த 3 ஹீரோயின்ஸுமே செம்மையா பயந்துடுறாங்க. அவளுடைய அண்ணன் ஹீரோவை சீட்டர் அப்படின்னு தப்பா சொல்ல தேர்ட் ஹீரோயினும் நான் என் ஹஸ்பண்டை நம்புறேன், உன்னை விட எனக்கு அவனை நல்லா தெரியும் அப்படின்னு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றான். அப்புறம் அந்த கிளப் கேர்ள்ஸை கூப்பிட்டு விசாரிக்கவும் அவன் ஹீரோ மேல எந்த தப்பும் கிடையாது, நான் தான் வேணும்னே அவன் பக்கத்துல போய் பேசினேன், அவரு தான் என்னை தள்ளி விட்டாரு, வேணும்னா சிசிடிவி கேமராவை பாருங்க அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான். அண்ணன் மூஞ்சி ஒரே அசிங்கமா போயிடுது. அங்க இருந்து அவன் கிளம்பிடுறான். அப்புறம் அந்த மாதிரி கேர்ள்ஸ் அங்க கூப்பிட்ட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாரி கேட்கறாங்க. தப்பு எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே பரவாயில்ல அப்படின்னு விட்டுடுறாங்க அந்த விஷயத்த. அப்புறம் இந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹீரோயினும் அவனோட தம்பி கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கான். தம்பி தனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் அவனுக்கு ஒரு செம்மையான ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். நீ நிஜமாவே ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவளுடைய சுச்சுவேஷனையும் கஷ்டத்தையும் முதல்ல நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, சும்மா உன்னோடைய ஃபீலிங்ஸ் அவன் மேல போயிட்டு திணிக்காத அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ தம்பி ஆச்சரியமா ஹீரோ என்கிட்ட இதே தான் சொன்னா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு அதான் எனக்கு அவனுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்றான். அப்புறம் கல்யாண நாள் அன்னைக்கு 3 ஹீரோவுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த பிரைட்ஸோட ரூம் கதவை தட்டி உள்ள போக பாக்குறாங்க. ஆனா உள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரெட் என்வெலப் கொடுத்தாதான் கதவு திறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாச்சும் ரெட் என்வெலப்னா அதுல காசு இருக்கும், காசு கொடுத்தாதான் வெளியில வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 ஹீரோவும் நிறைய கவர் கொடுத்துட்டு உள்ள போறாங்க. ஆனா அங்க தம்பி நின்று சில டாஸ்க் வைக்கிறான். ஒரு நிமிஷத்துல ஒய்ஃப் பத்தி கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லணும், தப்பா சொன்னா பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றான். தேர்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் கரெக்டா பதில் சொல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோ மட்டும் அவனுடைய ஸ்கின் கேர் ருட்டீனோட கொஸ்டின்ல மாட்டிக்கிறான். அவனுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு மவுத் டு மவுத் கார்டு பாசிங் கேம் வைக்கிறாங்க. அப்புறம் கசப்பான ஹனி மஸ்டர்ட் வாட்டரும் கொடுக்குறாங்க. அப்புறம் கண்ணை கட்டிட்டு கையை மட்டும் தொட்டு அவனோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ஜோடி ஹீரோஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ தப்பா அவனுடைய மச்சான் கையை பிடிச்சிட்டு இது என்னோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிறான். அவனுக்கு பனிஷ்மெண்டா இடுப்புல பாக்ஸை கட்டி ஆட்டி ஆட்டி அதுல இருக்க பால்ஸ் எல்லாம் கீழே கொட்ட வைக்கிறாங்க. அப்புறம் கடைசியா ரூம்ல மறைச்சு வச்சிருக்கிற ஒரு ஹை ஹீல் செருப்பை கண்டுபிடிக்க வச்சு ஒரு வழியா 3 ஜோடியும் கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் கல்யாணம் அந்த மேடையில கெஸ்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்றாங்க. செகண்ட் ஜோடி இருக்கான்ல அவங்களுடைய பையன் கியூட்டா வந்து 3 பேருக்குமே ரிங் எடுத்து கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ஹீரோ பேசும்போது நான் ரொம்ப மெச்சூர்டா இல்ல, சின்ன பையன் மாதிரி கோச்சுப்பேன், ஆனா இனிமே வீட்டுல எல்லா முடிவுமே நீ தான் எடுப்பேன், நான் ஜஸ்ட் பில்லு மட்டும் தான் கட்டுவேன், நம்ம டெய்லி ஜாலியா பார்பிக்யூ சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை சந்தோஷப்படுத்தி அவளை ப்ரப்போஸ் பண்ணி அவளை ஓகே சொல்லிடுறான். அடுத்ததான் தேர்ட் ஹீரோ ரொம்ப லீகலா வக்கீல் மாதிரி பேச ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு அவனோட லவ்வை ஓகே சொல்லிடுறான். கடைசியா செகண்ட் ஹீரோ பேசும்போது நமக்கு கல்யாணமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் உன்னை நான் இந்த வெட்டிங் ட்ரெஸ்ல பாக்குறேன், என் லைஃப்ல நீ செஞ்ச தியாகங்களுக்கு நான் உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றது எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கா பேசுறான். ஹீரோயின் நான் எப்பயுமே உன்னோட ஒய்ஃப் தாண்டா அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். 3 ஜோடியுமே செம்மையா கிஸ் பண்ணிட்டு அவங்களோட கல்யாணம் ரொம்ப ஹாப்பியா முடியுது. கொஞ்ச நாள் கழிச்சு தேர்ட் ஹீரோயின் இருக்கல்ல அவளுக்கு பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஹீரோ வெளியில ஓடிட்டு இருக்கான். உள்ள இருந்து ஹீரோயின் கத்துற சத்தம் மட்டும் அவனுக்கு கேக்குது. வெளியில இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பயந்து போயிடுறான். அவ ஹீரோ கிட்ட பிரசவம்னா இவ்வளவு பயங்கரமா இருக்குமா, ஒருவேளை எனக்கு ஃபியூச்சர்ல குழந்தை வேணான்னு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பயத்தோட கேக்குறான். அதுக்கு ஹீரோ உன்னோடைய உடம்புதான் அந்த வலியை தாங்கணும், அதனால இந்த முடிவு உன்னோடது தான், உனக்கு குழந்தை வேணும்னா நம்ம இதே மாதிரி ஹாப்பியா இருக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவளுக்கு சப்போர்ட்டிவா சொல்றான். ஆனா செகண்ட் ஹீரோயின் அவங்க கிட்ட ஆரம்பத்துல பசங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, அப்புறம் 10 வருஷம் கழிச்சு குழந்தை வேணும்னு கேட்பாங்க, அதனால நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு பிராக்டிக்கலா சொல்றான். அப்ப டெலிவரி ரூம் கதவை திறந்து நர்ஸ் வெளியில வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னுட்டு அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்கன்னு குட் நியூஸ் சொல்றாங்க. ஹீரோ ஓடி போய் வார்டுல இருக்கிற ஹீரோயினை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறான். குழந்தைய விட அவனுக்கு ஹீரோயின் தான் முக்கியம்னு சொல்றான். அப்புறம் குழந்தைய காட்டும் போது ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா பாக்குறான். எனக்கே இன்னும் குழந்தை மாதிரி தான் ஃபீல் ஆகுது, அதுக்குள்ள எனக்கு ஒரு குழந்தையா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ நீ எப்பவுமே என்னோட செல்ல குழந்தைதான், இனிமே நான் இந்த 2 பாப்பாவையும் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா உள்ள வராங்க. ஆனா எனக்கு காதெல்லாம் ஒண்ணும் கேட்கலப்பா, என் காதல ஒண்ணு விழல அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து குழந்தைய பாக்குறாங்க. அப்புறம் ஹீரோ சொல்றான் நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு நேனி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கேர் கிவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்பதான் நீ சீக்கிரமா ஆபீஸ் வேலைக்கு போக முடியும்னு சொல்றான். ஆனா ஹீரோனுடைய அம்மா உடனே நடுவுல புந்து டிவில எல்லாம் காட்டுறாங்க, இந்த நேனி எல்லாம் குழந்தைங்களை ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க,
குழந்தைக்கு தூக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க. அவங்கள நம்ப முடியாது. நான் தான் இந்த பாப்பாவுடைய பாட்டி, நானே முழுசா என் பேத்தியை பாத்துக்கிறேன், நீங்க 2 பேருமே நிம்மதியா வேலைக்கு போங்க அப்படின்னு பொறுப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுமே அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ரொம்ப சீரியஸா பேசுறான். நான் கஷ்டப்பட்டு இப்பதான் ஸ்டோர் மேனேஜர் ஆயிருக்கேன், என் கரியர் இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு, அதனால அடுத்த சில வருஷத்துல எனக்கு குழந்தை பெத்துக்கிற ஐடியா எதுவும் கிடையாது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பெரிய ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் என் சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, உனக்கு நான் இருக்கேன், என் சொத்துல உன்னை நான் சொகுசா வாழ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க மாட்டான். நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி எல்லாம் வாழறது எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவளோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு, நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு ஓகே சொல்றேன், எனக்கு நீதான் முக்கியம், குழந்தை இல்லைனாலும் எனக்கு கவலை இல்லை, எங்க அம்மாவும் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றான். அப்புறம் கல்யாண சர்டிபிகேட் வாங்க நல்ல நாள் பார்த்துட்டேன், நம்ம புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் கொடுக்குறான். 2 நாள் கழிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஜோடி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறாங்க. போட்டோகிராஃபர் ஹீரோவை பார்த்து, என்ன தம்பி ரொம்ப டென்ஷனா இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸா பிரைடு பக்கத்துல நில்லு அப்படின்னு கலாய்க்கிறாரு. ஹீரோயின் அவன் கையை பிடிச்சு 2 பேருமே ஜாலியா போட்டோ எடுத்து சர்டிபிகேட் வாங்கிக்கிறாங்க. வெளியில வந்ததுமே ஹீரோ ரொம்ப எக்ஸைட் ஆகி, நம்ம நிஜமாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோமே அப்படின்னுட்டு ரொம்ப ஹாப்பியா அந்த ரெட் கலர் புக்கை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த போட்டோ உடனே அவனோட வீசாட்ல போஸ்ட் பண்றான். ஹீரோவுடைய போஸ்ட்டை பார்த்துட்டு செகண்ட் கப்பல்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அவங்களோட சின்ன பையன் வந்து, அம்மா நீங்க 2 பேரும் மட்டும் ஐலாண்ட் ட்ரிப் போயிட்டு என்ஜாய் பண்ணீங்க, என்னை கூட்டிட்டு போகலாம், என்னை எப்ப பார்த்தாலும் பாட்டி வீட்டுல விட்டுடுறீங்க, என் மேல உங்களுக்கு பாசமே இல்லை அப்படின்னு செல்லமா கம்ப்ளைண்ட் பண்றான். அவங்க 2 பேரும் அவனை கட்டி பிடிச்சி சமாதானம் பண்றாங்க. அதுக்கு பையன் சொல்றான், இன்னைக்கு நீங்க 2 பேரும் தான் சமைக்கணும் அப்படின்னு அடம் பிடிக்க எல்லாருமே சூப்பர் மார்க்கெட் போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்து சமைக்கிறாங்க. கிச்சன்ல ஹீரோ, என் சமையல் தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு, அம்மா சமையல் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கலாய்க்கிறான். அப்புறம் அடுத்த நாள் பையனை கோ கார்ட்டிங் கூட்டிட்டு போறதா அப்பா பிளான் பண்றான். இன்னொரு பக்கம் தேர்ட் ஜோடி ஹீரோயின் இருக்கல, அவளுக்கு டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். ஹீரோ அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, நீ ஒழுங்கா சாப்பிடலன்னா உடம்பு தேராதுன்னு அட்வைஸ் பண்றான். ஹீரோயின் நக்கலாம், கடந்த 2 வாரமா நீ எனக்கு ஊட்டி விட்டு எனக்கு 6 பவுண்ட் வெயிட் ஏறிடுச்சு, நீ வெயிட் ஏறிட்டா நான் உன்னை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அவ கலாய்க்கிறான். அதுக்கு ஹீரோ குழந்தை மாதிரி, நீ என் மூஞ்சையும் பாடியை மட்டும்தான் லவ் பண்றியா, இப்ப என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கிறான். அவ சிரிச்சுக்கிட்டே சமாதானம் பண்றான். அப்புறம் அவளுக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்குது, கரியர்ல பின்னாடி போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண, அதுக்கு ஹீரோ, நீ இப்போ உடம்ப பாத்துக்கும், அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். ஆனா அவன், இந்த ஷாப்பிங் ஆப் எப்ப பார்த்தாலுமே பேபி ப்ராடக்ட்ஸை தான் காட்டுது, எனக்கு என்னோட தனி ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு செல்லமா கோச்சுக்கிறான். பாப்பா அழுகவுமே அந்த குழந்தைய எடுத்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தேர்ட் ஹீரோயினும் டெலிவரி முடிஞ்ச கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 6 ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து ஒன்னா ஒரு பார்ல மீட் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வைன் குடிக்கும். மற்றவங்க எல்லாருமே உனக்கு பாப்பா இருக்குது மெதுவா குடின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. செகண்ட் ஹீரோயின் சொல்றான், அம்மா ஆயிட்டா என்ன, பழைய விஷயத்தெல்லாம் விட்டுணுமா அப்படின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். அப்புறம் அவங்க ஐலாண்ட்ல ஒன்னா பண்ண வெட்டிங் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் பத்தி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பழைய வில்லி ஃப்ரெண்டோடைய பாய் ஃப்ரெண்டு, அதான் அந்த பாரோடைய ஓனரு வந்து இவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரிங்க்ஸ் தரான். செகண்ட் ஹீரோவுக்கு கொஞ்சம் ஜலசியா இருக்கு, மத்தவங்க அவனை கலாய்க்கிறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு அந்த ஹீரோயின் மேல செம்ம பெருமை. எங்க ஏரியால இருக்கிற 2 பெரிய லக்ஸரி ஸ்டோர்ல ஒன்னு இவதான் இப்ப ஹெட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீன் போடுறான். அப்புறம் அவ ஸ்டோருக்கு வந்து ஷாப்பிங் பண்ணி சப்போர்ட் பண்றதாவும் அவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ஹீரோ, இவ வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கான், என் கூட பேசுறதுக்கே அவளுக்கு டைம் இல்லை அப்படின்னு செல்லமா கம்ப்ளைண்ட் பண்ண, தேர்ட் ஹீரோயின் சொல்றான், பசங்க எப்பயுமே பொண்ணுங்களோட இந்த முன்னோட்டத்தை ரொம்ப ஸ்லோ பண்ணிடுறாங்க, கரியர் தான் ஒரு பொண்ணுக்கு கெத்து அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும், நான் எப்பயுமே அவளுடைய முன்னேற்றத்துக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன் அப்படின்னு அவனு சொல்றான். அப்புறம் நைட்டு எல்லாருமே அந்த பக்கத்துல ஒரு லேக் இருக்குது, அங்க போய் ரொம்ப ஜாலியா வாக் போயிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட்ல ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிடறதுக்கு பிளான் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்ததா செகண்ட் ஜோடி ஹீரோனுடைய பர்த்டே அன்னைக்கு எல்லாருமே அவங்க வீட்டுல ஒன்னா இருக்காங்க. கிச்சன்ல 3 ஹீரோவும் தம்பியுமே சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச டின்னர் சமைக்கிறாங்க. லிவிங் ரூம்ல ஹீரோயின் எல்லாருமே ஒன்னா உட்காந்து டிவில டிராமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பையன் பாப்பா கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். சாப்பாடு ரெடி ஆனதுமே எல்லாருமே ஹீரோயினுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்றாங்க. ஹீரோயினும், எனக்கு இந்த சென்டிமெண்ட் பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் வேணாம், சும்மா நார்மலா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேட்காம அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஜோடி அவளுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஃபவுண்டைன் பென்னு தராங்க. தேர்ட் ஜோடி ஒரு பெரிய ரெட் என்வலப் கேஷ் கொடுக்க ஹீரோயினும், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சிரிக்கிறான். திடீர்னு வீட்டுல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. ஹீரோ கேக்ல கேண்டில் பத்த வச்சும் சர்ப்ரைஸ் பண்றான். ஹீரோயின் கேண்டில்ஸ் ஊதும் போது அவளுடைய 10 வருஷ பழைய லவ் ஜேர்னியை நினைச்சு பாக்குறான். அவங்க ஸ்டார்டிங்ல காசு இல்லாம ஒரு சின்ன வாடகை ரூம்ல இருந்ததையும் இப்ப அந்த அளவு கம்பெனியை வளர்த்து பெருசா இருக்கிறது நினைச்சு ரொம்ப எமோஷனல் ஆகுறான்.
அவளுடைய உழைப்பும் ஹீரோவுடைய சப்போர்ட்டும் தான் அவளை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்குது அப்படின்னுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே மாதிரி மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுமே கிளாஸ் கேப் குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி லவ்வுக்காக இவ்வளவு உறுதியா நின்று ஜெயிச்சதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஹீரோயினும் அவ விஷயம் சொல்றான், எனக்கு வாழ்க்கையில பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் எதுவும் வேணாம், ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதே மாதிரி எவ்வளவு வயசானாலும் இதே மாதிரி ஒன்னா சேர்ந்து இதே பாசத்தோட ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆகி அவளை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே கேக் சாப்பிட்டுட்டு கேமரா முன்னாடி நின்று அடுத்த வருஷம் நம்ம இதே மாதிரி பர்த்டே கொண்டாடுவோம், நம்ம குரூப் எப்பயுமே இதே மாதிரி ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. ரொம்பவே கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியுது, ஆனா சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. இதே மாதிரி நான் நிறைய மூவிஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.